அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், வீட்டு தெய்வீக சக்தி எப்போதும் நிறைந்திருக்க என்ன செய்கிற சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ் எனர்ஜி எனப்படும் எதிர்மறை ஆற்றல் இருந்து கொண்டு தான் இருக்கும். இது நம்முடைய வீட்டிற்குள்ளேயே நமக்கு தெரியாமலே பரவிவிடுகிறது. இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை, ஏதாவது பிரச்சனை, வீண் செலவு, நிம்மதியின்மை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதுண்டு. இவற்றில் இருந்து விடுபட தெய்வீக சக்தி நம்முடைய வீட்டில் குடியேற வேண்டும், லக்ஷ்மி கடாசியம் நிறைந்திருக்க வேண்டும் என அனைவரும் விரும்புவது உண்டு. அப்படி நம்முடைய எப்பொழுதும் தெய்வீக சக்தி நிறைவதற்கு எளிய பரிகாரம் செய்தாலே போதும். வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு எந்த கெட்ட விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது, அதிகமான நன்மைகள் நடக்க வேண்டும், வீட்டில் எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது, வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நிம்மதியாக நிறைந்திருக்க வேண்டும் என எண்ணம் ஆசை அனைவருக்கும் இருக்கும். தினமும் வீட்டில் விளக்கேற்று பூஜை செய்கிறோம், வழிபாடு உள்ளவற்றை செய்கிறோம். இருந்தாலும் வீட்டில் ஏதாவது குறை இருப்பது போல் மனதில் குறை இருந்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் தெய்வீக சக்தி எப்போதும் பரவி இருக்க வேண்டும் என நினைக்கிறவர்கள் இந்த எளிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம். வீட்டில் ஒரு பாத்திரம் அல்லது கிண்ணத்தில் பன்னீர் அல்லது சுத்தமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு கைப்பிடி அளவிற்கு மல்லிகைப்பூ எடுத்துக்கொள்ளுங்கள். இது சுவாமிக்கு அர்ச்சனை செய்த பூவாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் மல்லிகைப்பூவை வாங்கி மகாலட்சுமியின் பாதத்தில் போட்டு சமர்ப்பித்து பிறகு அந்த பூவை ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கும் பன்னீர் அல்லது தண்ணீரில் இருக்கும் பாத்திரத்தில் போட்டு விடுங்கள். சிறிது திருநீரை எடுத்து மனதார கடவுளை வேண்டுகொண்டு அதையும் அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்கள். அனைத்தையும் நன்றாக கலந்து அந்த தண்ணீருக்குள் கை வைத்து ஓம் குபேராய நமக, மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதுனால அதற்கு பிறகு ஒரு மாவிடையை எடுத்து அதில் அந்த தண்ணீரை எடுத்து வீட்டு முழுவதும் தெளித்து விடுங்கள். மல்லிகைப்பூவுடன் சேர்ந்தே தெளிக்கலாம். ஆனால் அந்த மல்லிகைப்பூ காலில் மிதிப்படாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மீண்டும் பூஜை அறைக்கு சென்று பூஜை செய்து வழிபடலாம். இவற்றை செய்து முடித்து சிறிது நேரத்திலே வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி, தெய்வீக மனம் வீசுவதை உணர முடியும். இந்த பரிகாரத்தை தினமும் கூட செய்யலாம். முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை செய்யலாம். அப்படி செய்கிறதா இருந்தால் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை செய்வது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம் என்பதால் அந்த நேரத்தை தவிர்த்து விட்டு 6 மணிக்கு பிறகு செய்யலாம். இந்த பரிகாரத்தை ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் செய்யலாம். வீட்டில் மட்டுமின்றி வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களும் இதை செய்து பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி லாபம் பெருக்க காரணமாக இருக்கும். இப்படி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.